டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாம்மா? ஆமா கல்யாண். ஆனா நீ இல்ல, அந்த மைதிலி என்னோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணுமில்லாம பண்ணிட்டா. அது எப்படி? நாம அனுப்பின ஷிப்மெண்ட்ஸ் போய் சேரல, அவ அனுப்புனது மட்டும் கரெக்டான டைமுக்கு போய் சேர்ந்துருச்சு. இதுக்குள்ள ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குன்னு உனக்கு தோணல? அவ நம்மளையும் நம்ம கிளைண்ட்ஸையும் நிறைய டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நாம தான் கவனமா இருந்திருக்கணும். அம்மா, நம்ம கல்யாண் தம்பி விட கெட்டிக்காரங்க இந்த பிசினஸ்ல இருக்காங்களா என்ன? நேர் வழியில வந்து அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாமா? அவங்க செலக்ட் பண்ணி வர்றது குறுக்கு வழியாச்சாமா? அதுவும் தேவைப்படுது மூர்த்தி. போற பாதை வெவ்வேறா இருக்கலாம், ஆனா போய் சேர வேண்டிய இடம் ஒண்ணுதான். அதுதான் வெற்றி. கடைசியா வெற்றி மட்டும்தான் பேசும். நாம இப்ப மைதிலி கிட்ட தோத்துட்டோங்கிற உண்மைய ஜீரணிச்சே ஆகணும். அப்பதான் இந்த தோல்வி நமக்கு ஒரு பாடமா இருக்கும். வெற்றி நம்ம கைக்கு வந்து சேரும். பிசினஸ்ல வெற்றி தோல்வியை பார்த்து குடும்ப வாழ்க்கையில தோத்துருவோன்னு பயமா இருக்குமா? என்ன கல்யாண், என்ன சொல்ல வர? என்ன நடந்துச்சு? நான் உங்ககிட்ட பேச வந்தது பிசினஸ் விஷயமா இல்லை, நம்ம ஃபேமிலி விஷயமா. உங்களுக்கு இது தெரிஞ்சு நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதான்னு தெரியலம்மா. அஜயை பற்றி உங்ககிட்ட பேசணும். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். தம்பி, என்ன தம்பி சொல்றீங்க? இந்த விஷயம் சத்தியமா அம்மாவுக்கு தெரியாது. அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அவன் என்கிட்டயே சொல்ல பயப்படுறான். உனக்கு எப்படி கல்யாணம் தெரியும்? அவனே சொன்னாமா. ஆனா அதை அவன் என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா சொல்லமா. தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் லவ் பண்றான்னு ஒரு பொய் கதையை தயார் பண்ணி என்ன பண்றதுன்னு என்கிட்டயே ஐடியா கேட்கறான். இது கூட புரிஞ்சிக்க முடியாதவனா? அவன்கிட்ட நான் எதுவுமே கேட்டுக்கல, முகத்திலையும் காட்டிக்கல. அவன் கேள்வி கேட்ட விதத்திலேயே நான் பதில் சொல்ல அனுப்பிட்டேம்மா. இவ்வளோ நாள் அவன் சோகமாக இருந்ததுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தான் அது கிளியர் ஆச்சு. அவன் கன்ஃபார்மாக லவ் பண்ணுறான். நம்ம எல்லார்கிட்டையும் சொல்ல கொஞ்சம் பயப்படுறாம்மா. குறிப்பாக உங்ககிட்ட. இதை இப்படியே விடாமல் இதில் நம்ம முதிக்கிறது நல்லதுமா. ஏன்னா என்னைக்காவது பிரச்சனையாகும் போது அதுக்கப்புறம் இன்வால்வ் ஆகிறத விட நம்ம இப்போவே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம்ல. நாளைக்கு இதனால நம்ம குடும்பத்தோட மான மரியாதை கெட்டக்கூடாது. அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாமல் எது பண்ணல தப்புன்னு நான் அவன்கிட்ட மறைமுகம் சொல்லி தான் அமைச்சிருக்கேன். ஆனால் அதை கேட்குற மனநிலையில் இப்போது அவன் இருக்கணுமேம்மா. அஜய் எப்போ எப்படி மாறுவான்னு நம்ம யாராலும் சொல்ல முடியாது.